Hi, dear students. Today we are going to see the next chapter. Chapter 24 Types of Entrepreneurs. தொழில் முனைவோர்களின் வகைகள். Entrepreneurs in business are different according to the type of activity undertaken by him or her. Though the word entrepreneur is a general term, they are called by different names depending upon the function they perform, business they engaged in, technology they adopt, the area they start the venture, the level of development they achieve in the venture, type of ownership held and motivation given to them. Besides, each of the above type is subclassified as shown in the chart. மேற்கொள்ளக்கூடிய தொழிலை ஒட்டி அந்த தொழில் முனைவோர்களை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த தொழில் முனைபவர் அப்படின்ற சொல் பொதுவானதாக இருந்தாலுமே, அதாவது ஆண்டர்பிரனர் அப்படின்ற சொல் பொதுவாக இருந்தாலும், அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பொறுத்து அவைகளை பல்வேறு பெயர்களை நாம் சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஆண்டர்பிரனர் கடைபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம், அவர் மேற்கொள்ளக்கூடிய தொழில் நடத்தி வரக்கூடிய இடம், அவர்கள் கொண்டுள்ள உரிமை, அவர்கள் பெறக்கூடிய செயல் ஊக்கம் என பல்வேறு காரணங்களால் அவர்களை வகைப்படுத்தலாம். ஸோ என்னென்ன அந்த வகைப்பாடுகள் அப்படின்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது தொழில் முனைவோர்களுடைய வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன், based on function, innovative function, initiative function, Fabian function and drone function. Then in Tamil, பணிசார் வகைப்பாடு. புதுமை படைக்கும் தொழில் நுகர்வோர், மாதிரியை பின்பற்றும் தொழில் நுகர்வோர், காலங்கடத்தும் பழமை தொழில் முனைவோர், மகத்தான தொழில் முனைவோர். தென் நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தொழில்சார் வகைப்பாடு. அண்டர் தட், பிஸ்னஸ், ட்ரேடிங், இண்டஸ்ட்ரியல், கார்ப்பரேட், அக்ரிகல்ச்சரல், ரீட்டெயில் அண்ட் சர்வீஸ். அதாவது தொழில்சார் வகைப்பாடுன்னு கீழே ஒரு 7 வகைப்பாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வியாபார தொழில் முனைவோர், தொழில் சார்ந்த தொழில் முனைவோர், கூட்டுப்பங்கு தொழில் முனைவோர், வேளாண் தொழில் முனைவோர், சில்லறை தொழில் முனைவோர், சேவை தொழில் முனைவோர் அண்ட் விவசாயம் செய்யும் தொழில் முனைவோர். தென் நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் சார் வகைப்பாடு. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷ்னல். இந்த தொழில்நுட்பம் தொழில் முனைவோர், தொழில்நுட்பம் சாரா தொழில் முனைவோர், தொழில் முனைவு வித்தகர். த நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன், இட் பியூர் அண்ட் இன்டியூஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டட் அண்ட் ஸ்பான்டேனியஸ். செயல் ஊக்கம் சார் வகைப்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், தெளிவான தொழில் முனைவோர், தென் நுட்பப்பட்ட தொழில் முனைவோர், தென் ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைவோர், தென் தன்னிச்சை தொழில் முனைவோர். தென் நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3 types. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் மாடர்ன், தென் கிளாசிக்கல். ஸோ மேம்பாட்டு நிலையை ஒட்டிய வகைப்பாடு, மேம்பாட்டு நிலையை ஒட்டிய வகைப்பாடு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், முதல் தலைமுறை தொழில் முனைவு, நவீன தொழில் முனைவோர், பாரம்பரிய தொழில் முனைவோர். தென் நெக்ஸ்ட்டு, பேஸ்டு ஆன் ஏரியா, அர்பன் அண்ட் ரூரல், செயல்படும் இடர்சார் வகைப்பாடு. நகர்ப்புற தொழில் முனைவோர், ஊரக தொழில் முனைவோர். Then last type, based on ownership,
உரிமை அடிப்படையான வகைப்பாடு. Private, State and Joint. தனி உரிமை தொழில் முனைவோர், அரசு தொழில் முனைவு, இணை. இதெல்லாம் தான் என்ன அறிமுகம்னா, these are all the types of entrepreneurs. தொழில் முனைவோர்களுடைய வகைகள். இந்த டைப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன். இன்னோவேட்டிங் என்டர்பிரனர் மிஸ்ஸஸ் கிரண் மசும்தார், ஸோ chairperson and managing director, Bicon Limited. Innovative entrepreneur is one who is always focused on introducing a new product or introducing something new in the venture already started. They constantly observe the environment around them, collect information and analyze them in order to contribute something new in the venture. Their innovation may take the form of brand new product, upgraded product, discovering untapped market, new method of production, re-engineering of existing product, new method of distribution of product, simplification of complex process, adaptation of a distinct process and so on. So first என்ன innovating entrepreneur. ஸோ அது என்ன, இது based on functionல ஒரு டைப். அதாவது பணிசார் வகைப்பாடில் புதுமை படைக்கும் தொழில் முனைவோர், இன்னோவேஷன், இன்னோவேட்டிவ், ஒரு புதுமை புகுத்தி கொண்டே இருப்பவர். என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு அதில் புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்கக்கூடியவர். இவர்கள் எப்போதுமே வியாபார சூழல்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருப்பவர்கள். என்ன பண்ணுறாங்க, வியாபார சூழலை உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் இந்த நுகர்வோருக்கு எந்தெந்த தேவை நிறைவேறாமல் இருக்கிறது என்பதை பகுத்து ஆய்ந்து அதனை தங்களுடைய பொருட்கள் மூலம் நிறைவேற்றுவார்கள். அந்த புதுமையை பொறுத்த வரைக்கும் வெளியிட்ட பொருட்களை தரம் உயர்த்துவது, புதிய புதிய பயன்பாடுகளை அந்த பொருளில் புகுத்துறது, அந்த பொருளுடைய வடிவங்களை மாற்றுவது, சந்தையில் உள்ள பொருளை வேறு விதமாக மாற்றக்கூடியது, முற்றிலும் புதிய பொருளை வடிவமைப்பது போன்ற நிகழ்த்துவது ஆகும். ஸோ இவர்கள் தங்களுடைய புதுமை பயணத்தை பொருட்களோடு நிறுத்தி கொள்றதில்ல. அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, புதிய உற்பத்தி முறையை கண்டறிகிறாங்க. எப்படி வேறு மாதிரி உற்பத்தி பண்ணலாம், அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த புதிய இடத்துல இந்த தொழிலை ஆரம்பிக்கிறது, புதிய பகிர்வு முறையை அறிமுகம் செய்வது, எப்படி அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற அறிமுகம் செய்யக்கூடியது, இந்த பொருளுடைய உற்பத்தி முறையை சுருக்கக்கூடியது, புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி உற்பத்தியை பெருக்கக்கூடியது. என புதுமை எப்போதும் எங்கும் இருக்கும்படி பார்த்து கொள்வார்கள். இவர்கள் புதுமை பித்தர்கள் எனலாம். இவர்களை என்ன பண்ணுவாங்க, என்னென்னு சொல்கிறாங்க, புதுமை பித்தர்கள் அப்படின்ட்டும் அவங்கள சொல்லக்கூடியதாக இருக்காங்க. இதான் என்ன அப்படின்னா இன்னோவேட்டிங் என்டர்பிரனர். தென் நெக்ஸ்ட் ஒன் இமிட்டேட்டிவ் என்டர்பிரனர், அதாவது மாதிரியை பின்பற்றும் தொழில் முனைவோர். Imitative entrepreneur is one who simply imitate existing skill, knowledge or technology already in place in advanced countries. A simple re-engineer or redesign the product developed in advanced countries and produce a version suited to their local condition. For example, many electronic products invented in advanced countries are simply re-engineered in developing countries. Similarly, expensive medicines developed in advanced countries are simply re-engineered by changing the composition of elements or
changing the process of production. இந்த மாதிரியை பின்பற்றக்கூடிய தொழில் முனைவோர்கள் தற்போது சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தாங்களுடைய அறிவு, ஆற்றல், வல்லமையை வைத்துக்கொண்டு வேறு முறையில் வடிவமைப்பவர்கள். இவர்கள் மேலை நாடுகளில் வடிவமைக்கப்பட்ட பொருட்களை தங்களில் உள்ளூர் தேவைக்கு ஏற்றபடி உருமாற்றி வெளியிடுபவர்கள். உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மேலை நாட்டில் புத்தம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பல மின்னணு பொருட்கள் வளரும் நாடுகள் வேறு முறையில் தயாரித்து வெளியிட்டு வருகின்றன. அவ்வாறு அந்த வளர்ந்த நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து பொருட்களை வளரும் நாடுகளில் வெவ்வேறு வேதிப்பொருளை பயன்படுத்தி அதே பயன்பாட்டை கொண்ட மருந்து பொருட்களை வெளியிடுகின்றனர். அதாவது பொருட்களை அதன் வடிவமைப்பு, வேறுபட்ட உற்பத்தி முறை, வேறுபட்ட உள்ளீட்டு பொருட்கள் போன்றவை வித்தியாசப்படுகின்றன. தென் நெக்ஸ்ட் ஃபேபியான் என்டர்பிரனர், காலம் கடத்தும் பழமை வாய்ந்த தொழில் முனைவோர். These entrepreneurs are said to be conservative and skeptical about plasticing any change in their organization. They are of risk-averse type. They do not simply change to the changes happening in the environment, but they adapt themselves to the changes only as a last resort when they fear that non-adaptability to changes will inevitably lead to loss or collapse of the enterprise. Their dealings are governed by customs, religion, tradition, and past practices handed down to them by their ancestors. They would like to follow in the footsteps of predecessors. For example, Nurses Coffee. அந்த காலம் கடந்த பழமைவாத தொழில் முனைவோரை, அந்த பழமை தொழில் முனைவோர் அப்படிங்கிறது எதையும் புதிதாக புகுத்துல தயக்கம் காட்டுவார்கள். குறிப்பாக ஒரு புதியது புகுத்துனா இடர் வந்துவிடும் என அச்சம் கொள்வார்கள். அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கும் அப்படின்ட்டு பயப்படுவாங்க. ஸோ அந்த தொழில் சூழ்நிலைகளை மாறி வரும்போதிலோ இந்த மாறாத இவர்களை மாற்றத்தை வேறு வழி இல்லாத நிலையில் ஏற்க தள்ளப்படுகிறார்கள். ஸோ இவங்க மாறாதவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றத்தை வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் தள்ளப்படுறாங்க. அதாவது அந்த மாற்றத்தை உள்வாங்கவில்லை எனில் தொழிலை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மட்டுமே அந்த மாற்றத்தை பின்பற்றுவார்கள். காலம் காலமாக தங்களுடைய மூதாதையர்கள் வகுத்த பழமை முறைகளை பிசக்காமல் பின்பற்றுபவர்கள். உதாரணமாக சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நரசூஸ் காப்பி காலம் காலமாக காப்பித்தூளை மட்டும் தயாரித்து விற்பனை செய்து வந்தது. ஆனால் இன்று கால சூழ்நிலையால் அது பல்வேறு தரத்தில் காப்பித்தூளையும் மற்றும் ஆயத்த காப்பித்தூளையும் உற்பத்தியில் சேர்த்து கொண்டுள்ளது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அது அந்த காஃபித்தூளில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் இது ஒரு கட்டாயத்தின் பேரில் மாற்றுறது. அதுதான் என்ன அப்படின்னா ஃபேபியான் என்டர்பிரனர். தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரோன் என்டர்பிரனர். ட்ரோன் என்டர்பிரனர் ஆர் தோஸ் ஹூ ஆர் டோட்டலி opposed to change unfolding in the environment. They used to operate in the niche market. They are similar to Fabian entrepreneur in doggedly pursuing their conventional practices. The main differences between Fabian entrepreneur and drone entrepreneur lies in the fact that while Fabian entrepreneur adopts to change eventually as a last resort, drone entrepreneur never adopt himself or herself to change. For example, Gopal tooth powder. இப்போ மந்தமான தொழில் முனைவோர் அல்லது ஆண் தேனி தொழில் முனைவோர், அதாவது ட்ரோன் என்டர்பிரனர் அப்படின்னா இந்த பழமை வாய்ந்த
தொழில் முனைவோருக்கு நிகராக மாறுதல்களை ஏற்க விரும்பாதவர்கள். எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்கிறதுக்கு அவங்க விரும்பாதவர்கள். இவர்கள் யாரும் நுழைய விரும்பாத அல்லது பெரிய நிறுவனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறிய சந்தையில் செயல்படுபவர்கள். பெரிய மார்க்கெட்டிங்லாம் புறக்கணிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் மார்க்கெட்டில் மட்டுமே இவங்க செயல்படுவாங்க. அதாவது சின்ன குட்டையில் பெரிய மீனாக அரசாள்பவர்கள். அந்த சிறு சந்தையில் எவ்வித மாற்றமும் செய்யாமல், அந்த மார்க்கெட்லேயுமே என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு மாற்றமும் செய்யாமலே அப்படியே இயங்கக்கூடியவர்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அல்வா வியாபாரம் செய்யக்கூடிய இருட்டுக்கடை அல்வா வியாபார நிறுவனம் கடையில் கூட எந்த மாற்றமும் செய்யாமல் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்து வருவது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டூத் பேஸ்ட், அதில் ஒரு வகையாக டூத் பவுடர் இருக்குது. ஸோ அதில் கோபால் டூத் பவுடர் அப்படின்றதுல என்ன, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அது வளர்ந்து வந்து இருக்கக்கூடியது. தென் மதுரையில் வேலு கெமிக்கல்ஸ் தயாரிக்கக்கூடிய அதுதான் இந்த பல்பொடி. காலம் காலமாக அப்படியே தரம் மாறாமல் அப்படியே இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. அவ்வாறு அந்த மாணவர்களுக்கு தமிழ் கையேடு வெளியிடும் கோனார் தமிழுரை, அந்த தமிழ் பாடத்துக்கு மட்டும் ஒரே பாணியில் அந்த புத்தகத்தை வடிவமைத்து மிகப்பெரிய அளவில் சிறிய சந்தையில் பொருளை விற்று வருது. ஸோ அந்த பழமை தொழில் முனைவோரோ மந்த தொழில் முனைவோர்களும் புதுமையை பின்பற்றுவதில் ஒன்றுபட்டால் கூட அந்த முன்னவர் வேறு வழி இல்லாத இறுதி நிலையில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்களா. ஃபைனல் ஸ்டேஜில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாற்றத்தை ஏற்றுக்குவாங்க. அதனால் பின்னவர் மாற்றம் என்ற சொல்லை அறவே விரும்பாதவர்கள். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாற்றத்தை சுத்தமாக விரும்பாதவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரோன் என்டர்பிரினர். இந்த இன்னோவேட்டிவ், இமிட்டேட்டிவ், ஃபேபியான் அண்ட் ட்ரோன், இந்த நாளும் எதை பேஸ் பண்ணியிருக்கு, பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தொழில்சார் வகைப்பாடு. அண்டர் த ஃபர்ஸ்ட் டைப் பிஸ்னஸ் என்டர்பிரினர், உற்பத்தி தொழில் செய்யும் தொழில். Business entrepreneur is called solo entrepreneur. He or she is the one who conceives an idea for a new product or service and establishes a business enterprise to translate his idea into reality. He or she may establish small or large enterprise to commercially exploit his or her idea. He or she takes up production operations and pursue marketing activities. இந்த வகையான தொழில் முனைபவர்கள் ஒரு பொருளை அல்லது சேவை பொருளை உருவாக்க எண்ணி அந்த தொழில் முனைவை மேற்கொள்வார்கள். இவர்கள் பெரிய அல்லது சிறிய அளவில் அந்த தொழிலை ஏற்படுத்தி தன்னுடைய எண்ணத்தை அதில் உதித்த பொருளை அல்லது சேவைகளை தயாரித்து சந்தை இடுகிறார். The next one, trading entrepreneur, வணிக தொழில் முனைவோர். Trading entrepreneur are those who restrict themselves to buying and selling finished goods. They may be engaged in domestic and international trade. Their core strength lie in distribution and marketing. They get their income by way of commission and marketing. இந்த வியாபார தொழிலில் முனைபவர்கள் இந்த பொருளை வாங்கி விற்கும் செயலில் மட்டும் தன்னை உட்படுத்தி கொள்வார்கள். இவர் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலேயோ பொருளை வணிகம் செய்வார்கள். என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட்டோ அல்லது எக்ஸ்போர்ட்டோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க இந்த பொருளை இதில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். குறிப்பாக தங்களோட தொழில் முனைவில் இருக்கக்கூடிய கமிஷன், அதாவது அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது, அந்த பொருளை வெற்றிகரமாக சந்தையிட இவர்களுடைய பலம் அதுதான். தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரினர், தொழிற்சாலை தொழில் முனைவோர். These are entrepreneurs who manufacture products to cater
to the needs of consuming public after identifying the needs left unfulfilled by the manufacturer. They may be small, medium, and large entrepreneurs. Industrial entrepreneur mobilize the resource of various type and create an entity to manufacture the product or service. They add utility to products rolled out by them, which is termed as value addition. The next என்ன தொழிற்சாலையில் தொழில் முனைவோர்கள் இவர்கள் அந்த வாடிக்கையாளருடைய தேவைகளை துல்லியமாக கண்டு உணர்ந்து அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் முனைவோராக இருக்காங்க. இவர்கள் அந்த குறுந்தொழில் முனைபவராகவோ நடுத்தர தொழில் முனைபவராகவோ அல்லது பெரும் தொழில் முனைபவராகவோ இருக்கலாம். இவர்கள் அவங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்ய நோக்கில் பல்வேறு வள ஆதாரங்களை ஒன்று திரட்டி அவற்றை நிறுமம் அமைத்து உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்கள். அந்த உற்பத்தி செய்த பொருட்களுக்கு பல விதமான மதிப்பை ஏற்றி அல்லது கூட்டி பொருளை சந்தை இடுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளுடைய விற்பனை உற்பத்தி பொருளுக்கு பலவிதமான மதிப்பு ஏற்றம் இறக்கம் செய்து அவங்களது ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கார்ப்பரேட் என்டர்பிரனர், கூட்டு பங்கு தொழில் முனைவோர். Corporate entrepreneur is called promoter. He or she take initiative necessary to start an entity under corporate format. He or she arrange to fulfill the formalities to start a corporate entity under company law. Corporate entrepreneur assembles all the resources and put in place organization to run the business on a day-to-day basis. In corporate form of organization, ownership and management are separated. Corporate entities are registered under the Companies Act or under the Trust Act. Corporate entrepreneurs install a team of experts to manage the entity on a day-to-day basis. இந்த கூட்டு பங்கு தொழில் முனைபவர்கள் அப்படின்றவங்க அந்த நிறுமத்தை கூட்டு பங்கு வடிவத்தில் அந்த தொழிலை துவங்க முனைகிறாங்க. ஸோ அந்த தொழிலை கூட்டுறவு அடிப்படையில் துவங்க தோன்ற பணிகளை என்ன பண்ணுறாங்க, மேற்கொள்கிறாங்க. அந்த நிறும சட்டத்தின் பிரகாரம் எப்போ இருக்குது, அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த ஆண்டினுடைய படி அந்த கூட்டு பங்கு நிறுமத்தை அந்த நிறும சட்டம் விதித்துள்ள சடங்குகளை முறையே நிறைவேற்றி நிறுமத்தை பதிவு செய்து இவர் தான் அந்த நிறுமத்தை ஏற்படுத்தி பலதரப்பட்ட வளங்களை திரட்டி அன்றாட நிர்வாகத்தை நடத்த இயக்குனர் அவையை அமைக்கிறாரு. அந்த கூட்டு பங்கு நிறும வடிவத்தில் நிர்வாகமும் நிறுவ உரிமையும் வெவ்வேறு நபர்களிடம் இருக்குது. அந்த இயக்குனர்கள் அவையை பல்வேறு சிறப்பு தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை பல பணிகளுக்கு அமர்த்தி அன்றாட நிர்வாகத்தை நடத்தி வராங்க. நிறைய ஒர்க்கர்ஸை வேலைக்கு அமர்த்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, வல்லுநர்கள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸ் அவங்கள அங்கே அமர்த்தி அவங்க நிர்வாகத்தை நடத்தி வராங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரனர், வேளாண் தொழில் முனைவோர். Agricultural entrepreneur are those entrepreneurs who raise, farm products and market them. They use the various inputs like labor, fertilizer, insecticides, water, technology, etc. to raise the products and market their products either directly or through cooperative entities or through brokers or through tie-up with large retailers. Those who raise allied products like poultry, meat, fish, honey, skin, agricultural implements, flour, silk, fruits, brown, etc. are called agricultural entrepreneurs. In short, these entrepreneurs pursue their venture in agriculture and allied sector. இந்த வேளாண் பொருட்கள்
அதை முனையக்கூடியவங்க அந்த வேளாண் பொருட்களை விளைவித்து சந்தையிடும் தொழிலை முனைகிறாங்க. ஸோ இவங்க பல்வேறு இயற்கை சார்ந்த உள்ளீட்டு பொருட்களை, அதாவது உரம், விதை, தண்ணீர், பூச்சிக்கொல்லி மருந்து, உழைப்பு போன்ற பொருட்களை கொண்டு உணவு பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அவ்வாறு உற்பத்தி செய்த தானியங்களை நேரடியாகவோ அல்லது கூட்டுறவு அமைப்பு மூலமாகவோ சந்தையிடுகிறார்கள், மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேளாண் சார்ந்த தொழில்களாக மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மீன் பண்ணை, கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, தேன் எடுத்தல், பூ வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நல்நீர் இறால் பண்ணை, வேளாண் கருவிகள் உற்பத்தி செய்தல் போன்ற செயல்கள்லையும் இந்த வேளாண் தொழில் முனைபவர்கள் ஈடுபடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரீட்டைல் என்டர்பிரனர், சில்லறை தொழில் முனைபவர்கள். ரீட்டைல் என்டர்பிரனர் ஆர் those who enter into venture of distributing the end product to final consumer, while wholesale entrepreneur take up the venture of distributing the product to retailer. They used to buy goods in small quantities from numerous wholesalers and make it available different products of different brand under one roof to end consumer. ஸோ இந்த வகையான தொழில் முனைபவர்கள் முடிவுற்ற இறுதிப் பொருட்களை நுகர்வோர் வசம் கொண்டு சேர்க்கக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க. ஸோ இவர்கள் சிறிய அளவில் பொருட்களை பல்வேறு மொத்த வியாபாரிக்கு பெற்று பலதரப்பட்ட பொருட்களை இருப்பு வைத்து ஒரு கூரையின் கீழ் இறுதி நுகர்வோருக்கு பொருளை தருவிக்கும் தொழில் நடத்தக்கூடியவர்கள். ஒரே அண்டர் ஒன் ரூஃப், ஒரு ரூஃப்க்கு கீழே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. The next is service entrepreneur, சேவை தொழில் முனைவோர். Service entrepreneur enter into the venture of supplying service product to end consumers. Hoteliers, airlines, banking, insurance and financial service providers, a repair service organization, bus operators, train service, advisory organization, advertising firm, manpower suppliers, etc. come under service entrepreneur category. இந்த தொழில் சேவை பண்ணக்கூடியவங்க யார் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த சேவை தொழிலை வங்கியல், காப்பீடு, நிதிசார் பொருட்கள், பழுது நீக்கம், ஆலோசனை வழங்கக்கூடியவங்க, போக்குவரத்து சேவை வச்சுருக்கவங்க, விளம்பரம் செய்யக்கூடியவங்க, மனித வளம் அளிப்பு, அதாவது ஹியூமன்ஸ் நம்ம சப்ளை பண்ணக்கூடியவங்க, ஒரு ஒர்க்குக்கு ஒரு இன்டர்மீடியட்டாக இருப்பாங்களா அவங்க போன்ற பிரிவுகளில் அந்த தொழிலை துவங்கி நடத்தக்கூடியவங்கள தான் யார் அப்படின்னு சொல்கிறோம், சர்வீஸ் ஆண்டர்ப்ரனர், அதாவது சேவை தொழில் முனைவோர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதான் தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், தொழில் சார் வகைப்பாடுகள். நெக்ஸ்ட் டைப், டெக்னாலஜி அடாப்டேடு, அதாவது தொழில்நுட்பம் சார் வகைப்பாடு. Under that first one, technical entrepreneur, தொழில்நுட்ப தொழில் முனைவோர். Technical entrepreneur are such of those craftsmen like welder, fitter, molder, draftsman, turner, carpenter, goldsmith, tailor, photographer, repairer, viewer, sculptor, potter, wireman or so on, who start small ventures. They turn out product or service of high quality. They simply focus on production rather than on marketing. This type of entrepreneur demonstrate their creative talents by producing innovative products. Their strength lies in skill or knowledge of producing specialized product. அந்த தொழில்நுட்ப தொழில் முனைபவர்கள், இந்த தொழில்நுட்ப முனைவோர்களாக பணிபுரிபவர்கள், வரைபடம் வரைபவர்கள், பொருத்துபவர்கள் ஃபிட்டர்ஸ், பற்ற வைக்கும் தொழில் செய்பவர்கள் வெல்டர்ஸ், இயந்திரம் இயக்குபவர்கள் மெக்கானிஸ்ட், மண்பானை செய்பவர்கள் பாட்டர், நெசவாளி வீவர், தச்சர் கார்பெண்டர்,
சிற்பி ஸ்கல்ப்டர், ஓவியர் பெயிண்டர், படப்பிடிப்பாளர் ஃபோட்டோகிராஃபர், துணி தைப்பவர் டெய்லர், கடைசல் வேலை செய்பவர் டோனர் போன்றவர்கள் இந்த தொழில்நுட்ப தொழில் முனைவோர்களை அழைக்கிறாங்க. அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய பொருளுடைய தரத்தை உயர்த்துவதே நோக்கமாக இருக்கிறாங்க. அந்த பொருளுடைய விற்பனையை விட உற்பத்தியின் அளவில் கவனம் செலுத்துபவர்கள் இவர்கள் அந்த படைப்பாளிகள். இவர்கள் புதுமை புகுத்துவதை இயல்பாக கொண்டவர்கள். இவர்களுடைய பலம் இவர்களின் திறமை, ஆற்றலை மற்றும் நுண்ணறிவு. இவர்களுடைய பலம் எது அப்படின்னா அவங்களுடைய திறமை, ஆற்றலும் அவங்களுடைய நுண் அறிவும் தான். Then next one, non-technical entrepreneur. தொழில்நுட்பம் சாரா தொழில் முனைவோர். Non-technical entrepreneur are those who do not possess any technical competence to produce the goods or service but have special talent to market the product successfully or expertise to distribute the products produced by technical entrepreneur effectively to channel members and consumers. ஸோ இந்த வகையான தொழில் முனைபவர்கள் பொருளை உற்பத்தி செய்கிறதுல மிகப்பெரிய திறமை படைத்தவர்கள் அல்ல. இருந்தாலும் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எப்படி நுகர்வோருக்கு எடுத்து செல்வது என்ற பணியில் தான் அவங்க நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்காங்க. ஸோ அதாவது எப்படி பொருளை வழங்கும் வழியே மூலம் சிறப்பாக இறுதி நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பது. அந்த ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு, அந்த ஃபினிஷ் பண்ண ப்ராடக்டை கன்சியூமர் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன், ப்ரொஃபஷனல் ஆண்டர்ப்ரனர். தொழில் முனைவு வித்தகர். ப்ரொஃபஷனல் ஆண்டர்ப்ரனர் இஸ் ஒன் ஹூ is having a rich expertise in starting a venture but lack interest in continuing the venture as a manager or as a owner. He or she simply sells out the venture started by him to someone else after its successful takeoff. They keep on conceiving new ideas to develop alternative projects. In short, these entrepreneurs have got professional expertise in starting the venture and existing it after the establishment. ஸோ இந்த தொழில் முனைபவர்கள் எப்படி இருப்பாங்க? வித்தகர்களாக இருக்காங்க. ஸோ அந்த தொழில் வெற்றிகரமாக உருவாக்கி அதனை நல்ல முறையில் செயல்பட வச்சு உச்ச நிலையில் அதை பிறருக்கு விற்று வேறொரு தொழிலை துவங்கி அதையும் நன்றாக வளர்த்து பின் விற்பனை செய்வதையே வாடிக்கையாக கொண்ட இவர்கள் தொழில் முனைவு வித்தகர்கள் எனலாம். அதாவது எந்த தொழிலையும் நிரந்தரமாக நடத்த மாட்டார்கள். புதிய தொழிலை நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து உருவாக்கி வளர்த்து பின் வெளியேறுவது இவர்களுடைய பலம். புது புது தொழிலாக அவங்க ஆரம்பித்து அந்த தொழிலை வளர்த்து வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்துடுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த டெக்னிக்கல் அடாப்டட் பேஸ்டு டைப்ஸ். தென் நெக்ஸ்ட் டைப் motivation. Under the first one, pure entrepreneur. செயல் ஊக்க சார் வகைப்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவான தொழில் முனைவோர். Pure entrepreneurs are individuals who are propelled to enter into venture by psychological and economic motives. Their egos do not permit them to work for somebody else. They nurture desire of starting a particular venture and earning high profit from their firm and thus attaining a social status. They apply their knowledge, skill and insight in making the venture great success in order to earn maximum profit out of the venture. For example, Dhirubhai Ambani, Jamshedji Tata,
டிவி சுந்தரம் ஐயங்கார். ஸோ ஆன். இப்போ நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், தெளிவான தொழில் முனைபவர்கள். அந்த தெளிவான தொழில் முனைபவர்கள் உளவியல் மற்றும் பொருளாதார காரணிகள், அதாவது சைக்காலஜி அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸால் உந்தப்பட்ட அந்த தொழில் துவங்க முனைந்தவர்கள். இவர்கள் வேறு எவர் ஒருவரிடமும் பணிபுரிய விரும்ப மாட்டார்கள். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேற ஒருத்தவங்கிட்ட ஒர்க் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வினையில் ஈடுபட்ட அதை லாபகரமாக செயல்படுத்தி அதனால் பெயரும் புகழும் ஈற்ற ஆவல் கொண்டவர்கள். அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதனால் அவங்களுடைய பெயர் புகழ் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. இவர்கள் தன்னுடைய அறிவு, அனுபவம், திறமை, ஆற்றல் போன்றவற்றை உள்ளீடாக செலுத்தி தான் மேற்கொள்ளக்கூடிய தொழிலை வெற்றிகரமாக செயல்பட வைத்து அதன் மூலம் லாபம் பார்ப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், திருபாய் அம்பானி, ஜாம்செட் டாடா, டிவி சுந்தரம் ஐயங்கார், சேஷாத்ரி, பிர்லா நாராயணமூர்த்தி, அசின் பிரேம்ஜி, இவர்கள் எல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு இன்டியூஸ்டு என்டர்பிரனர், தூண்டப்பட்ட தொழில் முனைவோர். An induced entrepreneur is one who is inspired to take up entrepreneurial activity thanks to entrepreneurship friendly policies put in place by government. In other words, concessions, incentive and source provided by the government drive them to enter into venture. Government provides a greater deal of support in the form of loans, subsidies, nominal rates of interest, tax brokers, tax holidays, training, import of technology from abroad, concession for export-oriented item, allotment of seeds and land at subsidies price, impel the potential entrepreneurs to start the venture. இந்த தூண்டப்பட்ட தொழில் முனைவோர்கள், அதாவது இன்டியூஸ்டு என்டர்பிரனர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, இந்த அரசு தரக்கூடிய ஊக்கத்தினால அதில் அதாவது அரசு வழங்கக்கூடிய சலுகைகள், மானியங்கள், வரி விலக்கு போன்ற தொழில் முனைவோருக்கு சாதகமாக செயல்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த தொழில் முனைவில் இறங்குபவர்கள் தூண்டப்பட்ட தொழில் முனைபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசு தொழில் முனைபவர்கள் ஊக்கப்படுத்துவதற்காக அந்த மானியத்தை, சலுகை கடன், வரி விடுமுறை, வரி விலக்கு, குறைந்த வரி, குறைந்த வட்டி, கடன், பயிற்சி, தொழில்பேட்டைகளில் தொழில் கூடங்கள் ஒதுக்கி தருதல், இலவச இடம், வெளிநாட்டிலேருந்து தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்யக்கூடியது, இந்த சந்தையிடுகை, இது எல்லாத்தையும் போன்ற மானிய விலையில் இந்த பொருட்களை கொள்முதல் செய்தல். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த ஈர்க்கப்பட்டு அந்த தொழில் முனைவோரை தூண்டப்பட்டு தொழில் முனைவோர் அவங்கள ஏன்னா என்டர்பிரனர்ஸ் அப்படின்ட்டு அழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவங்க இந்த யாருன்னா இன்டியூஸ்டு என்டர்பிரனர். தென் நெக்ஸ்ட் ஒன் மோட்டிவேட்டட் என்டர்பிரனர், ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைவோர். Motivated entrepreneurs are those motivated to take up venture by the desire for self-fulfillment. They are notified to produce and market product or service by sheer prospect of marketing huge profit. They are further motivated to develop the venture to a saleable stage so that he or she can sell the venture at a super profit to certain entrepreneurs who do not like to take risk in setting up a new venture but desire to buy well-developed venture promising great profit prospects. அந்த ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைபவர்கள் எதையாவது சாதித்து தன்னிறைவு அடையும் நோக்கத்தோடு ஒரு தொழிலை அதன் லாப வாய்ப்பை தீர ஆராய்ந்து துவங்குவர். தான் ஆரம்பித்த தொழிலை பயிரை வளர்ப்பது போல் கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வரும் பட்சத்தில் அதனை பிறருக்கு விற்றுவிடுபவர். சில நபர்கள் புதியதாக தொழில் துவங்கி அதனை சீராக வளர்ப்பதிலுள்ள இடரை ஏற்க விரும்பாமல்
நேரடியாக நன்றாக வளர்ந்த தொழிலை வாங்குவதை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஊக்குவிக்கப்பட்ட தொழிலை முனைபவர்கள் தொழிலை நல்ல லாபத்தில் விற்றுவிடுகின்றனர். ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா மோட்டிவேட்டட் என்டர்பிரனர். தென் நெக்ஸ்ட்டு ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர், தன்னிச்சை தொழில் முனைவோர். These entrepreneurs have natural inclination to start venture. They are supposed to be bold, optimistic, and enterprising persons. They have passion for meeting the challenges. Their inner urge and inborn traits drive them to commence their venture. சில நபர்களுக்கு தொழில் முனைவு அவர்களுடைய இரத்தத்திலே ஊறியதாகும். இவர்கள் மிகவும் வீரமானவர்கள், எதையும் கண்டு சளைக்காதவர்கள், துணிந்து நடைபோடுபவர்கள். இவர்கள் இந்த பண்பை புதிய தொழிலை துவங்கிறதுக்கு மிகவும் இயற்கையாக தூண்டப்படுவதன் மூலமாக இவர்கள் தன்னிச்சை தொழில் முனைவோர் என அழைக்கப்படுகிறார்கள். These are all the types of motivation. Then next type based on development stage, அதாவது மேம்பாட்டு நிலையை ஒட்டிய வகைப்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர், முதல் தலைமுறை தொழில் முனைவோர். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் வெஞ்சர் பை virtue of his knowledge, skill, talent, and competence. He or she innovate a product or service by technical expertise possessed by him or her. These entrepreneurs do not have any family background or prior exposure to the venture initiated by them. They are self-made entrepreneurs. அந்த முதல் தவணை முறை தொழில் முனைபவர்கள். முதல் தவணை முறை என்பவர்கள் முதலாக தனது குடும்ப பாரம்பரியத்தில் தன்னுடைய அறிவு, அனுபவம், திறமை, திறன், ஆற்றல், தொழில்நுட்பம் ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி முதலாக தொழிலை துவங்கி நடத்துபவர். இவர்கள் எந்தவித பின்புலமும் இல்லாமல் தன்னம்பிக்கையை வைத்து அந்த தொழிலை துவங்கி புதிய பொருட்களை படைப்பவர்கள். Then next one, modern entrepreneur, நவீன தொழில் முனைவோர். Modern entrepreneur is one who keenly observe the dynamic of the market with edge eye and identify the unfilled gaps, if any, in product or service marketed. He or she take initiative in starting the venture to cater to the unmet needs of the market. Modern entrepreneur அப்படின்னா யார் அப்படின்னா நவீன தொழில் முனைவோர். அந்த நவீன தொழில் முனைவோர்கள் சுற்றுப்புற சூழலை உன்னித்து உணர்ந்து எந்தெந்த மனித தேவைகள் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்பதை கழுகு கண்கொண்டு நோக்கியது போல அதே போல அந்த பொருட்களை தயாரித்து மார்க்கெட்டில் பிரபலம் அடைவார்கள். ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய பொருளை வேறு முறையில் வடிவமைச்சு அரைத்தமாவே அரைக்காமல் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தி வெற்றி காண்பவர்கள். புதுசாக பொருளை அறிமுகப்படுத்தி அதில் வெற்றி காண்பவர்கள். தென் நெக்ஸ்ட் டைப்பு கிளாசிக்கல் என்டர்பிரனர், பாரம்பரிய தொழில் முனைவோர். கிளாசிக்கல் என்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஓன் வெஞ்சர் as a family business. They are called lifetimers. They engage in business as a matter of routine. Their prior exposure to business and environment impels them to commence venture of their own. Entrepreneurs from the business families are called classical entrepreneurs. For instance, where son of provision merchant starts his own provision shops, the former is called classical entrepreneur.
அதாவது இந்த பாரம்பரிய தொழில் முனைபவர்கள் அந்த பிஸ்னஸில் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக கருதுவார்கள். அந்த தொழில் மற்றும் அந்த சந்தையின் மீது இருக்கக்கூடிய அக்கறையை கொண்டு இயல்பாக புதிய புதிய தொழிலை அந்த சந்தை நிலவரத்திற்கு ஏற்றபடி துவக்கி வருபவர்கள். இவர்களுக்கு தொழில் முனைவு என்பது தங்களுடைய குருதியில், அதாவது இரத்தத்தில் ஊறிய ஒன்று. காலம் காலமாக அந்த தொழிலில் இருப்பதால் அந்த மார்க்கெட் பற்றிய பலத்த அறிவு இவர்களுக்கு மிக முக்கிய பலமாக உதவுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மளிகை கடை உரிமையாளர் மகனும் ஒரு புதிய மளிகை கடை துவங்கி நடத்த ஆரம்பித்தால் அவரை பாரம்பரிய தொழில் முனைவோர் எனலாம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். தென் நெக்ஸ்ட் டைப், அக்கார்டிங் டு ஏரியா, செயல்படும் இடம்சார் வகைப்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், urban entrepreneur, நகர்ப்புற தொழில் முனைவோர். Entrepreneur who commences his entrepreneurial activity in urban area like state, capital, district, headquarters, towns, municipalities, etc. They may be industrial entrepreneur or corporate entrepreneur or retail entrepreneur. இந்த நகர்ப்புற தொழில் முனைபவர்கள் தனது தொழில் வினைகள் நகர்ப்புறமான மாநிலத்தின் தலைநகரம், மாவட்டத்தின் தலைநகரம், மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் துவங்குபவர்கள். இவர்கள் உற்பத்தி தொழில் முனைபவராகவோ சில்லறை தொழில் முனைபவர்களாகவோ அல்லது கூட்டு பங்கு நிறும தொழில் முனைபவர்களாகவோ இருக்கலாம். தென் நெக்ஸ்ட், ரூரல் என்டர்பிரனர், ஊரக தொழில் முனைவோர். These are people who start venture in rural location. They are provided a lot of economic and fiscal incentives to start their venture in rural and semi-urban area in order to check the exodus of rural people to urban centers in pursuit of employment opportunity. Thanks to their immediate access to material, labor or other facilities at low cost. As a result, the cost of operation of rural venture tends to be low. Agricultural and trading entrepreneurs prefer to set up their venture in rural area. இந்த ஊரக தொழில் முனைபவர்கள் கிராமப்புறத்திலையும் தொழில் துவங்குபவர்கள். அவங்க கவர்மெண்ட் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் முனைபவர்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கியிருக்கு. ஸோ அதனால் அந்த ரூரல் ஏரியாவில் வேலை வாய்ப்பு பெருகுவதற்கு இந்த ரூரல் மக்கள் நகர்ப்புறம் நோக்கி வேலை தேடி இடம்பெயர்வது தவிர்ப்பது தவிர்க்கும் மாதிரி இருக்குது. மேலும் இந்த ரூரல் பகுதியில் தண்ணீர், கச்சா பொருள், உழைப்பாளிகள் சலுகைகள், மின்சாரம், மானியம், இடுபொருள்கள் போன்ற பலவற்றை தாராளமாக பெற முடியுது. குறிப்பாக இந்த வேளாண்மை தொழிலுக்காக வேளாண் சார்ந்த தொழில்கள், சில்லறை வணிகம், குறுந்தொழில், கைவினைப் பொருட்கள் செய்தல், சிறு அளவு வணிகம் இயக்குபவர்கள் போன்றவர்கள் இந்த ஊரக தொழில் முனைவோர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். திஸ் ஆர் ஆல் த அக்கார்டிங் டு ஏரியா, மேம்பாட்டு நிலையை ஒட்டிய வகைப்பாடு ஆகும். தென் நெக்ஸ்ட் டைப், அக்கார்டிங் டு ஓனர்ஷிப், உரிமை அடிப்படையிலான வகைப்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், பிரைவேட் என்டர்பிரனர், தனி உரிமை தொழில் முனைவு. Venture started by individual either singly or collectively at their own risk after mobilizing various resources in order to earn profit are called private entrepreneurship. இந்த தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சொந்த இடரில், அதாவது ரிஸ்கில் ஃபைனான்ஸை திரட்டி இந்த தொழில் நடத்த முனைபவர்கள் தனி உரிமையை தொழில் முனைவோர் எனப்படுகிறார். அந்த தனியாக தொழில் செய்யக்கூடியவங்களாம் யாருன்னு சொல்கிறோம்? ப்ரைவேட் என்டர்பிரனர். தென் நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் என்டர்பிரனர்ஷிப். ட்ரேடிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர் started by government under various formats like company, corporation, departments, board, denotes state entrepreneurship. அதாவது அரசு தொழில் முனைவு. அரசு நிறுவன வடிவத்திலோ
கழகங்கள் வடிவத்திலேயோ துறை வடிவிலேயோ வாரிய அமைப்பிலோ அந்த தொழிலை துவங்கி நடத்துவதே அந்த அரசு தொழில் முனைவு எனப்படும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஜாயிண்ட் என்டர்பிரினர்ஷிப், இணை தொழில் முனைவு. Venture started and owned by both private individuals and government denote joint ownership. தனியாரும் அரசும் ஒன்றாக கைகோர்த்து சேர்ந்து தொழில் செய்யறத இணை தொழில் முனைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் இண்டிவிஜுவலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடியது தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்டர்பிரினர்ஷிப். These are all the based on ownership, உரிமை அடிப்படையிலான வகைப்பாடுகள். Now we completed the chapter 24. Thank you for listening my class. We will meet in next class.